இறை குலமே வருக, இறை குலமே வருக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறை குலமே வருக, இறை குலமே வருக. இறையன்பில் தீரத்து பிறரன்பில் நிலைக்க விளங்கிடவே எழுக, விளங்கிடவே எழுக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறை குலமே வருக, இறை குலமே வருக. அறப்பணி புரிவதும் அன்பனம் சிறப்பாகும். அடுத்தவர் நலனிலும் அகிலத்து உயிரிலும் அக்கறை பொறுப்பாகும். இதனையே உணர்த்திடும் இறை பலியில் இதயத்தால் பங்கேற்று பலியாவோ. இனி நம் வாழ்வாழ் திருப்பணி ஆகும். இறையன்பில் திளைத்து பிறரன்பில் நிலைக்க விளங்கிடவே எழுக, விளங்கிடவே எழுக. இன்றைய திருப்பலியானது நாளை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் திரு சதீஷ் பாபுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இறை ஆசீர்வாதம் கிடைக்கவும் சிறப்பானுடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மஞ்சளாவுக்கு பிரசவம் நல்ல முறையில் நடக்கவும் இறைவனுடைய ஆசீரும் அரவணைப்பும் மாதரிசி அன்னையினுடைய பரிந்துரையும் பிரசவ நேரத்திலே அன்னையினுடைய உடனிருப்பு வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், திருவாளர் லாசர் நீக்ரூஸ் அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், ரோஸ்லின் விக்டோரியா அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது புனித எரோனிமோஸ், புனித ஜெரோம் என்று நாம் அழைக்கிறோம், அவருடைய நினைவை கொண்டாடுகிறது. நாம் பயன்படுத்துகிற திருவிவிலியத்தை லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்தவர். இன்றைய நற்செய்தி வாசகமானது ஒரு உண்மையான கிறிஸ்தவள் யார் என்பதை நமக்கு மிக அழகாக நமக்கு நினைவூட்டுகின்றது. ஒரு சீடன், இயேசுவின் சீடன் செல்லுகிற இடமெல்லாம் செய்கின்ற செயல்களெல்லாம் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, உண்மையான கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்வு மூலமாக கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் இறைவன் நமக்கு நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இறைவன் தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பணி என்பதை நாம் உணர்ந்து கொண்டு செல்லும் இடங்கள் எல்லாம் செய்யும் செயல்கள் எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்க இன்று நாளில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இவரிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவாரல் பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிருள்ள பற்றினை தந்தருளினீரே. மக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மென்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருநூலை திறந்த பொழுது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 4 வரை மற்றும் 5, 6 மற்றும் 7 தொடங்கி 12 முடிய. அந்நாட்களில் மக்கள் அனைவரும் ஒரே ஆளென தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினார். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுனர் எஸ்ராவை வேண்டினர். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டீர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுனரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுனருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களுக்கு மக்கள் அனைவரையும் நோக்கி,
இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் எனச் சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 19 பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. 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 ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அது இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அது இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. Alleluia, 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 Alleluia. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது.
மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை சொற்றொடர்கள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பெரியார் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, ஒரு உண்மையான கிறிஸ்தவள் யார் என்பதை இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு சுட்டி காட்டி நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இன்று அன்னையாம் திரு அவை நாம் முன்னரே சொன்னது போல புனித ஜெரோமுடைய நினைவை கொண்டாடுகின்றது. கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு 3வது 4வது நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்தான் இந்த புனித எரோனிமுஸ். பிறக்கும்போதே கிறிஸ்தவர் அல்லாதவராக பிறக்கின்றார். ஒரு மனம் போன போக்கிலே பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்த இவர் இயேசுவை பற்றி அறிந்த பிறகு துறவு வாழ்வுக்கு தன்னை தயாரிக்கின்றார். ரோமி நகருக்கு சென்று படிப்புகளெல்லாம் முடித்து ஒரு துறவியாக மாறுகின்றார். அவர் வாழ்நாளிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக திருவிவிலியத்தை படிப்பதிலும் லத்தீன் மொழி, கிரேக்க மொழி, எபிரிய மொழி இவற்றிலே திருவிவிலியத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஞானத்தையும் வல்லமையும் பெற்றவராக இவர் இருக்கின்றார். திருச்சபையிலே இன்னும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த லத்தீன் மொழிபெயர்ப்பான திருவிலியத்தை மொழிபெயர்த்தவரும் இவர்தான். திருவிலியத்தை பற்றி இவர் சொல்லுகிற பொழுது மிக அழகாக சொல்லுவார். திருவிலியத்தை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள். திருவிலியத்தை அறியாதவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள்.
இன்னும் ஒரு அடைமொழி இவருக்கு இவ்வாறு சொல்வார்கள்: ஒரு மனிதன் எப்போது தன்னுடைய வாழ்வை முழுமையாக மகிழ்ச்சியாக இறைவனுக்கு உகந்த வாழ்வாக மாற்றுகிறானோ அதுதான் கடவுளுக்கு மாட்சியை கொண்டு வரும் என்று சொல்வார். அதாவது the glory of God is the man who is fully alive. The glory of God is the man who is fully alive என்ற இந்த வாக்குத்தங்களை தன்னுடைய வாழ்வு மூலமாக மற்றவரை வாழ பணித்தவர். ஆம், இந்த எரோனிமுஸ் அவருடைய வாழ்வு கொஞ்சம் தாறுமாறான வாழ்வாக முதலில் இருந்தாலும் ஆண்டவரை எப்போது கண்டு கொண்டாரோ அதற்கு பிறகு 100% ஆண்டவருக்காக இவர் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. அன்பானவர்களே, மற்றவர்கள் நம்மை குறைவாக மதிப்பிட்டு பேசுகிற பொழுது அல்லது நமக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக பேசுகிற பொழுது அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை புனித எரோனிமுஸ் தன்னுடைய வாழ்வு மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். திருவிவிலியத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக ஆழமாக நாம் சந்திக்க நாம் முயற்சி செய்வோம். இந்த மண்ணுலகிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். கடவுளுக்கு உகந்த மகிழ்ச்சியான முழுமையான வாழ்வாக இந்த வாழ்வை நாம் வாழ முயற்சிப்போம். மூன்றாவதாக, நம்மை பற்றி பிறர் தவறாக புரிந்து கொண்டு தவறாக நம்மை பற்றி விமர்சனம் செய்கிற பொழுது அவற்றையெல்லாம் நாம் தூக்கி எறிந்துவிட்டு கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டவர்களாய் அவர் நம்மை அன்பு செய்கிறார், அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிறார் என்ற முழு மகிழ்ச்சியோடு நாம் வாழ முயற்சிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஈசா ஆண்டவர் 72 சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பி வைக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று ஆழமாக நாம் சிந்திக்கிற பொழுது பார்க்கிற பொழுது 72 சீடர்கள் 2 பேராக அவளை எல்லா ஊருக்கு அனுப்புகிறார். விதை, அறுவடை, ஏன் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை போல உங்களை அனுப்புகிறேன். இப்படி பல வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகளை நாம் இனி நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இயேசு 72 சீடர்களை 2 பேராக நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்றார். திருவிழத்தை நாம் புரட்டுகிற பொழுது 70க்கு மேற்பட்ட சீடர்களை அனுப்பியதாக. முதலாவதாக எகிப்திலே வந்து குடியேறிய யாக்கோபின் குடும்ப நபர்களுடைய எண்ணிக்கை 70. கடவுளின் மாட்சியை காண மோசே மற்றும் ஆரோனுடன் மலை மீது ஏறி சென்ற அந்த நபர்களுடைய எண்ணிக்கை 70. இஸ்ரேல் குலங்களை நிர்வகித்து நீதி வழங்க இஸ்ரேல் மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நீதித்தலைவருடைய எண்ணிக்கை 70. எகிப்திலே தாலமி என்ற அரசன் பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்க தேர்வு செய்யப்பட்ட அந்த நபர்களுடைய எண்ணிக்கை 70. யூத சங்கத்தின் மொத்த நபர்களுடைய எண்ணிக்கை 70. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நற்செய்தி பணியாற்ற இயேசு அனுப்பிய அந்த சீடர்களுடைய எண்ணிக்கை 72. இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பிய பொழுது 2 பேராக அந்த நற்செய்தி பணியாற்ற அனுப்பி வைக்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? விவிலியத்திலே இந்த 2 பேரான அந்த வார்த்தையும் ஆங்காங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. பவுல், பர்னபா 2 பேரும் சேர்ந்து சென்றுதான் அந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். பவுல், சீலா 2 பேரும் சேர்ந்து சென்றுதான் நற்செய்தி அறிவித்தார்கள். பர்னபா, மார்க்கு இவர்கள் இருவரும் சேர்ந்து சென்றுதான் இந்த நற்செய்தி அறிவித்தார்கள். ஆக நற்செய்தி அறிவிப்பதற்காக இருவராக அனுப்பியதற்கு ஒரு சில காரணங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக, மோசேயின் சட்டப்படி ஒரு நற்செய்தி உண்மையானதாக இருக்க 2 சாட்சியங்கள் அல்லது 2 சாட்சியங்களுடைய வாக்குறுதி தேவை. எனவே தன்னுடைய அந்த நற்செய்தி உண்மையிலேயே வாழ்வின் செய்தி என்பதை எடுத்துரைப்பதற்காக இயேசு 2 பேராக இந்த நற்செய்தி பணிக்காக அனுப்பியிருக்கலாம் என்ற அந்த முதல் சிந்தனை. இரண்டாவதாக, பழங்காலத்திலே பயணம் செய்வது, தனியாக பயணம் செய்வது என்பது எளிதல்ல. தனியாக பயணம் செய்கிற பொழுது அந்த பயணமானது ஆபத்திலே முடிவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. எனவே வழியிலே வரக்கூடிய அந்த ஆபத்துக்களை எதிர்கொள்வதற்காக இயேசு 2 பேராக அந்த நற்செய்தி பணியாற்ற அனுப்பியிருக்கலாம் என்பது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக, ஒருவர் நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது மற்றவர் அவருக்காக இறைவனிடம் ஜெபிப்பதற்காக, இறை வல்லமையை கடவுளிடமிருந்து பெற்றுத்தருவதற்காக
இரண்டு பேராக அந்த நற்செய்தி பணியாற்ற இயேசு அனுப்பியிருக்கலாம் என்பது 3வது சிந்தனை. 4வதாக, அந்த நற்செய்தி பணி என்பது தனி முயற்சி அல்ல, மாறாக இது ஒரு கூட்டு முயற்சி, ஒட்டுமொத்த அந்த கிறிஸ்தவ சமூகத்தினுடைய கடமை என்பதை சுட்டிக்காட்ட இயேசு இரண்டு பேராக இந்த நற்செய்தி பணியை செய்ய அவளை அனுப்பி வைப்பதாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். ஏன் இந்த நற்செய்தி பணியை அறுவடைக்கு இயேசு ஒப்பிடுகிறார் என்று பார்க்கிற பொழுது, இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த அறுவடை என்பது எல்லாராலும் பேசப்பட்ட ஒன்று. விதை விதைக்கப்பட்டு விதைகள் முளைத்து களைகள் நல்ல பயிரிடமிருந்து அகற்றப்பட்டு பிறகு அந்த பயிர்கள் முழு பலனை தருவதுதான் இறையாட்சி பணிக்கு ஒப்பிடப்படுகிறது. அதைத்தான் இன்று அறுவடையோ மிகுதி மேலியாட்களோ குறைவு என்று சொல்கின்றார். இந்த அறுவடையை செய்யப்போகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த இறையாட்சி பணியை செய்யப்போகிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதைத்தான் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்திலே அறிவுறுத்துகிறார். ஓன் ஆயிலிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல உங்களை அனுப்புகிறேன். பைகளையோ பணப்பைகளையோ கைத்தடிகளையோ நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். ஏன் இவ்வாறு இயேசு சொல்கிறார் என்று பார்க்கிற பொழுது, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இருந்த அந்த யூத குருக்கள் தன்னுடைய சீடர்களை அவர்கள் பணிக்காக அனுப்புகிற பொழுது அவளுடைய பாதுகாப்புக்காக பராமரிப்பிற்காக கையிலே கைத்தடியையும் பணத்தையும் கொடுத்து அனுப்புவார்கள். இந்த பணப்பை கைத்தடி விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக. அப்படி அவர்கள் இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சீடத்துவத்தை அகற்றிவிட்டு இயேசு ஆண்டவர் ஒரு பாதுகாப்புள்ள ஒரு சீடத்துவத்தை கொடுப்பதற்காக சாதாரண மக்களை தேர்ந்தெடுத்து இயேசு இந்த பணிக்காக நற்செய்தி பணிக்காக அனுப்பி வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, யார் இயேசுவின் உண்மையான சீடர், யார் இயேசுவின் உண்மையான சீடத்தை? அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ் மூலமாக தன்னுடைய செயல் மூலமாக கிறிஸ்தவ மதிப்புகளை வாழ்கிறாளோ அவன்தான் உண்மையான இயேசுவின் சீடன், உண்மையான இயேசுவின் சீடத்தை. நாம் நம்முடைய வாழ்க்கை சொல்லை இயேசுவின் மதிப்பீடுகளை, இறை மதிப்பீடுகளை, கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நம்முடைய வாழ் மூலமாக நம்முடைய செயல் மூலமாக நாம் வாழ்ந்து காட்டுவோம். இயேசுவின் உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக வாழ முயற்சிப்போம். ஆமீன். எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே, உள்ளம் தந்தேன் உமக்கே தந்தேன் பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே, என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே. அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். உம் சித்தம் ஞாலும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பணியை நாளும் செய்ய நாதனே என்னை தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக்கிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித ஜெரோமின் எடுத்து காட்டி பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பளிக்கும் பலிபொருளை மாண்புக்குரிய ஒப்பு கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வரச் செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாங் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் புனருடைய வேட்டக சாட்சியத்தால் திரு அவை என்னும் புதிய ஆற்றல் வெற்றி வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பரிவன்மை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களுடைய மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க காட்டால் தூண்ட பெற்று அவருடைய தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனித நினைவரோடும் நாங்களும் சேர்ந்து முடி பெருமை பரிசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் நமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
இதயத்திலே கோவில் செய்தே உயிருள்ள வரையில் உம்மருளை உலகினர் நடுவினில் உரைத்தேன். உயிருள்ள வரையில் உம்மருளை உலகினர் நடுவினில் உரைத்தேன். பொன்னான திருநாம கீதத்தினை சங்காக ஊரெங்கும் முழங்கிடுவேன். உன் பொன்னான திருநாம கீதத்தினை சங்காக ஊரெங்கும் முழங்கிடுவேன். என் தேவன் உமதெருமை தன்னை எக்கால துணியில் எடுத்துரைப்பேன். என் தேவன் உமது பெருமைதனை எக்கால துணியில் எடுத்துரைப்பேன். இதயத்திலே கோவில் செய்தே எழுந்து வாரும் தேவா. என் ஆயுள் காலம் முழுவதுமே உன்னுடன் வாழ்வது மேலானவே. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். ஆண்டவராகிய இறைவா, நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஜெபிப்போமாக. ஆண்டவரை, புனித ஜெரோமின் விழாவில் நாங்கள் பேன்பத்துடன் கொண்ட திருவுணவும் நம்பிக்கையால் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளை கருத தோன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வை என்றும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகில்
உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும், நீதியில் அன்பையும், சமத்துவத்தில் வாழ்வையும், வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.